எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகேஷன், அசோசியேஷன், தென் வந்து காம்போசிஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த 3 டாப்பிக்குமே வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா ரெண்டு கிளாஸுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸோட எப்படி ரிலேட் ஆகிருக்கு, ஸோ அது வந்து ஒரு கிளாஸோட ரிலேட் ஆகிருக்கா, இல்லை ஒரு கிளாஸ் மல்டிபிள் கிளாஸோட ரிலேட் ஆகிருக்கா, இல்லை மல்டிபிள் கிளாஸ் வந்து மல்டிபிள் கிளாஸோட ரிலேட் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த 3 டாப்பிக்குமே வந்து ஜாவாவில் இருக்குது. ஸோ இந்த அசோசியேஷன் அப்படின்றதுக்கு கீழே தான் இந்த அக்ரிகேஷன், காம்போசிஷன் இந்த ரெண்டுமே வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன் அப்படின்னா என்னென்னா, 2 கிளாஸ் இருக்க போது அந்த 2 கிளாஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க போது. ஓகேவா? ஸோ அந்த 2 கிளாஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அவங்க 2 கிளாஸுமே இன்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாலும் 2 கிளாஸுமே தனித்தனியாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனாலும் 2 கிளாஸும் தனியாக எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்டால், ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன். ஸோ அசோசியேஷனில் தனித்தனியாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த அசோசியேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரித்தாங்க. என்னென்னா இஸ் எ ரிலேஷன்ஷிப், தென் வந்து ஹேஸ் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இஸ் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இஸ் எ ரிலேஷன்ஷிப்ன்றதை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற வீடியோவில். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. தென் ஆஸ் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே தான் இந்த அக்ரிகேஷனும் காம்போசிஷனும் 2 சப்டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அசோசியேஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 கிளாஸுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ அப்படி அசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ 2 கிளாஸும் வந்து ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்காது, ரெண்டுமே தனியாக எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அக்ரிகேஷன், இப்போ நம்ம இந்த அசோசியேஷனோட ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஓகே, பாருங்கள். இப்போ டீச்சர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒன்று திங்க் பண்ணுங்கள். டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக 2 பேருமே இன்ட்ராக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும் கரெக்டாக. ஆனால் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நாமளுமே கூட பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சர் வந்து தனியாக எக்ஸிஸ்ட் ஆகலாம், அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டும் தனியாக எக்ஸிஸ்ட் ஆகலாம். அந்த ஒரு டீச்சரை நம்பி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே நம்பி இந்த டீச்சரும் இல்லை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன். ஸோ அப்படி ரெண்டு கிளாஸுக்குள்ளேயுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க போது, இன்ட்ராக்ஷன் இருக்க போது, ஆனால் தனித்தனியாக அவங்களால எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படின்றது தான் அசோசியேஷன். ஸோ இப்போ வந்து டீச்சர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் நேம் அப்படின்ற ஒரு டேட்டா மெம்பர் இருக்காங்க, தென் வந்து டீச்சருக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே உங்களுக்கு புரியணும். அப்படி நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா லைனாக, அப்படி இல்லைனா முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே புரியும். ஸோ இது என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர், தென் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வாய்ட் டீச் அப்படின்னு ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது, அதில் நம்ம பிரிண்ட் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம் சிம்பிளாக. ஓகேவா? அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளேயும் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு நேமு, தென் ஸ்டூடெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் சிம்பிளாக எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா டீச்சருக்கும் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 மெத்தடையும் கால் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த அசோசியேஷன் அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னா, 2 பேருக்குள்ளே இன்ட்ராக்ஷன் இருக்கும், 2 கிளாஸ்க்குள்ளே இன்ட்ராக்ஷன் இருக்கும். பட் இந்த கிளாஸ் தனியாக இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த கிளாஸும் தனியாக இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். இப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேஷன் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிகேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி இஸ் ரிலேஷன்ஷிப் நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. தென் ஆஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்ம வந்து இப்போது அக்ரிகேஷன்ற ஃபஸ்ட்டு டைப்பு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு டைப் தான் இது, ஆஸ் ரிலேஷன்ஷிப்போட செகண்ட் டைப் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அக்ரிகேஷன் அப்படின்றதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது அதே மாதிரி 2 கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இதுவும் ஸ்பெசிஃபை பண்ணுது. ஆனால் ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு கிளாஸுக்குள்ளே மொதல் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்க போதுன்னா, அப்போது ஆனாலும் இங்கே வந்து இண்டிபெண்ட்டாக 2 கிளாஸும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகேஷன். ஸோ இதுக்கு ஆப்போசிட் அப்படியே காம்போசிஷன். இது காம்போசிஷன்ன்றது பார்த்திங்கன்னா 2 கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் ஸ்பெசிஃபை பண்ண போது. அப்படி பண்ணுறப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்க போது, ஆனால் இந்த இடத்துல என்ன வந்து டிஃபர் ஆகுது அக்ரிகேஷனுக்குன்னா, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால ஸோ ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே இண்டிபெண்ட்டாக இருக்குது, தனியாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்க போகுது, இங்கேயும் ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. பட் ஆனால் இங்கே என்னென்னா, இப்போ நம்ம
ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பிரேக் பண்ணாலும் ரெண்டு கிளாஸும் தனியாக எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா அது வந்து அக்ரிகேஷன். ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறப்போ தனியாக எக்ஸிஸ்ட் ஆகலை, ஒரு கிளாஸ் தான் இன்னொரு கிளாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றப்போ அது காம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம அக்ரிகேஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த அக்ரிகேஷனுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்ப்ளாயும் டிபார்ட்மெண்ட்டும் எடுத்திருக்கேன், ஓகேவா. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஒரு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டுத்துக்குள்ளேயும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ளாயி கிளாஸை பார்த்துடலாம். எம்ப்ளாயி கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்க்குன்னு ஒரு நேம் இருக்குது, தென் அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, எம்ப்ளாயி கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, ஓகேவா. சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்டர். தென் வந்து டிபார்ட்மெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நேம் அப்படின்னு இருக்குது, டிபார்ட்மெண்ட் நேம், ஓகேவா. இப்போ இந்த செகண்ட் லைனுக்கு நல்லா பாருங்கள். எம்ப்ளாயி அப்படின்னு போட்டு ஒரு எம்ப்ளாய்க்கான ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா அக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டுன்ற கிளாஸ்க்குள்ளே எம்ப்ளாயி கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து அக்ரிகேஷன் அப்படின்னு. இதை எப்படி நம்ம அக்ரிகேஷன் சொல்லலாம்? சப்போஸ் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணாலும் இந்த எம்ப்ளாயீஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நம்பி இல்லை, கரெக்டாக. ஸோ எம்ப்ளாயீஸ் தனியாக எக்ஸிஸ்ட் ஆகலாம், டிபார்ட்மெண்ட்டும் தனியாக எக்ஸிஸ்ட் ஆகலாம். அப்போ அசோசியேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ்க்குள்ளே இருக்கும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேஷன். தென் ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் நம்பி வந்து எம்ப்ளாயி இல்லை, எம்ப்ளாயி நம்பி டிபார்ட்மெண்ட்டும் இல்லை, ரெண்டுமே தனித்தனியாக எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஆனால் அந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அப்போ ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்குது, பட் ரெண்டுமே தனித்தனியாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றப்ப நம்ம வந்து இது அக்ரிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் காம்போசிஷன் என்னன்னு சொல்லியிருந்தேன். சேம் இப்போ நம்ம போன அக்ரிகேஷனில் என்ன பார்த்தோமோ அதே தான், பட் ஆனால் ரெண்டுமே தனித்தனியாக எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் இருக்க போது அந்த ரெண்டு கிளாஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்க போது, ஸோ ஏதோ ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்க போது நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்காது. அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்போசிஷன் அச்சீவ் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், கார்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், இன்ஜின் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், ஓகேவா. இப்போ நான் இன்ஜினோட டைப்பும் அதுக்கான கன்ஸ்ட்ரக்டரும் இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இன்ஜினுக்கு வந்து ஒரு டைப்பு, தென் அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம இன்ஜினுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சு அதோட டைப் என்ன அப்படின்றத நம்ம திஸ் கீவேர்டை வச்சு இங்கே அசைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், ஓகேவா. இப்போ நான் கார் கிளாஸ்க்குள்ளே வரேன். இந்த கார் கிளாஸ்க்குள்ளே வரப்போ காரோட மாடல் ஒரு வேரியபிள் இருக்கும். அடுத்த லைனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த இன்ஜின் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம போன ஸ்லைடில் பார்த்த அக்ரிகேஷன்லையும் இதே மாதிரி தான் ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸில் இருந்துச்சு, ஓகேவா. ஆனால் அங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன், இதை தனியாக நீங்கள் பிரித்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி இதை தனியாக நீங்கள் பிரித்தாலும் இதை தனியாக பிரித்தாலும் ரெண்டுமே தனியாக எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்கள், ஒரு இன்ஜின் இல்லாமல் கார் வந்து ரன் ஆக முடியுமா? முடியாது. ஸோ அப்போது இந்த இன்ஜினுமே தனியாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, இந்த காருமே தனியாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இன்ஜின் அப்படின்ற ஒரு காம்போனண்ட் வந்து நம்ம காருக்குள்ளே இல்லாமல் கார் வந்து ரன் ஆகாது. ஸோ காரை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னா இன்ஜின் தனியாக இருந்தோம் யூஸ் இல்லை, ஓகேவா. ஸோ இன்ஜின் தனியாகவும் இருக்காது, காரை டெஸ்ட்ராய் பண்ணால் இன்ஜினும் டெஸ்ட்ராய் ஆகிடும், கரெக்டாக. அப்போ இந்த இன்ஜின்ன்ற கிளாஸ் இந்த காரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால தான் இது ரெண்டுத்தையுமே நம்மளால் வந்து ஒன்று தனியாக எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுனால தான் காம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த இன்ஜின் அப்படின்ற கிளாஸோட ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இங்கே இருக்குது, இஎன்ஜின்னு. தென் வந்து பார்த்தீங்கன்னா கார் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அந்த கார் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரில் காரோட மாடலும் இன்ஜின் டைப்பும், அந்த இன்ஜின் டைப் எங்கேருந்து வருது? ஸோ இந்த இன்ஜின்ன்ற கிளாஸ்க்குள்ளேருந்து வருது. அதனால தான் இங்கே நம்ம இன்ஜின்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. தென் நம்ம திஸ் கீவேர்டை வச்சு வேல்யூஸ் எல்லாத்தையும் அசைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம காம்போசிஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அக்ரிகேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அசோசியேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்பெசிஃபை பண்ணும்போது அதோட ரெண்டு டைப்ஸ் தான், இஸ்ன்றது தான் இன்ஹெரிட்டன்ஸ், ஆஸ்ன்றது தான் அக்ரிகேஷனும் காம்போசிஷனும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அக்ரிகேஷன் காம்போசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லூஸ்லி கப்புள்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், லூஸ்லி கப்புள்டு, ஓகேவா. அப்படின்னா வீக் அசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இந்த காம்போசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அசோசியேஷன் அப்படின்னா டைட்லி கப்புள்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு கிளாஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டா இன்னொரு கிளாஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது டைட்லி கப்புள்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சாலே உங்களுக்கு வந்து அக்ரிகேஷன், அசோசியேஷன், காம்போசிஷனாக என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.